அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போன வருஷம் ஆகஸ்ட்டில் செஞ்ச மக்லூபா. நான் இன்னும் போஸ்ட் பண்ணல. பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு அப்சைட் டவுன் பிரியாணி இது. எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து நான் வந்து கீழே கேப்ஷனில் கொடுக்குறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். எல்லா வெஜிடபிளையும் வந்து சம்டைம்ஸ் பொரிச்சு எடுக்கலாம், நம்ம இந்த மாதிரி கிரில் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி சிக்கனை கிரில் பண்ணி நம்ம வந்து சார்கோல் வச்சு கிரில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது தான் இது. ஆல்ரெடி ப்ரான்ஸில் போட்டிருக்கேன் நான். இந்த ரெசிபி நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு. கிரில் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சிக்கலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாத்தையும் சார்கோல் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் பொரித்து வறுத்து வச்சது. இது பிரியாணி மாதிரி பண்ணிவிட்டு அரபிக் மசாலா போட்டு பிரியாணி பண்ணிவிட்டு தம் போட்டுடுறோம். இப்போ தம் போட்டு முடிச்சுட்டு இந்த வெஜிடபிள்லாம் நான் வந்து அடிக்கிறேன் கீழே. தம் போட்டு முடிச்சுட்டு பிரியாணியை தனியாக ஆக்கிட்டு எல்லாம் மேலே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது மெயினான இது வந்து அப்சைட் டவுனாக நம்ம கவுத்துறது தான். கவுத்துனதும் ரைஸ் கீழே போயிடும். நம்ம போட்டு வச்ச சிக்கன்லாம் அடுத்த லேயரில் வரும். அடுத்த மேல் லேயரில் வந்து எல்லா வெஜிடபிளும் வந்து நிற்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸு, சிக்கன் கொஞ்சம், அந்த பிரியாணி மந்தி பிரியாணி மாதிரி ரைஸு எல்லாம் சேர்த்து சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். சல்சா பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் சேம் ரெசிபி வந்து நான் ப்ரானில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இதே ரெசிபி மேகசினில் வந்து நான் வந்து வெஜிடபிளில் கொடுத்துருக்கேன். அதாவது பலாக்கா, அந்த மஷ்ரூம்லாம் போட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன். அதுவும் ரொம்ப சூப்பராக வந்துச்சு அது. இது வந்து சல்சா, சாலடு, அந்த சிக்கனை வந்து கிரில் பண்ணி பொரித்து வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இது சேம் ரெசிபி நான் வந்து ப்ளாக்லேயும் கொடுத்துருக்கேன், இங்கே ப்ரான்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய சமையலட்ட காசம் சேனலில். தேங்க்யூ.